நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், மகிமையாய் ஜெயத்தோட விடுதலையாய் புதிய வருடத்தில் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். காலங்கள் அப்பாவோட கரத்தில் இருக்குது. என்ன நடந்தாலும் ஏசப்பாவை மீறி நமக்கு எதுவுமே நடக்காது. அல்லேலூயா, ஆமேன். நன்மை வந்தாலும் ஏசப்பா கரத்தில் தான் நமக்கு வரும். தீமை வந்தாலும் அப்பா அனுமதியோட வரும். ஆனால் அதில் மகிமையான விடுதலையும் ஜெயத்தையும் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, ஆமேன். நம்ம சத்திய வேதம் ஒரு பொக்கிஷம், புதையல், நமக்கு கிடைக்கிற புதையல் பொக்கிஷம் தான் நம்முடைய சத்திய பரிசுத்த வேதாகமம். அதை விட அதிகமாக அது தேன் கூட்டில் இருந்து ஒழுகிற தேன் மாத்திரம் இல்லை, தேனிலும் மதுரமானது. மதுரமானது மட்டும் இல்லை, அது தெவிட்டாதது கூட. வசனம் அப்படின்றது உண்மையாங்க, அதை விவரித்து சொல்ல முடியல. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வேதம் தேனிலும் இனிமையும் மதுரமானது. எவ்வளோ சாப்பிட்டாலும் அது தெவிட்டாதது அப்படின்னு வேத வசனத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன் அது திகட்டுறதில்லை அப்படின்னா, அதுக்கு ஒரே சுவை கிடையாது. அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மளுடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. வேதத்தில் சொல்லுதில்ல, வேதம் நம்ம கண்ணுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நான் அடிக்கடி ஏசப்பா கிட்ட சொல்வேன், ஏசப்பா, உங்கள் சத்திய வசனம் என் கண்ணுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் மட்டும் இல்லை, என் இருதயத்துக்கு அதுதான் சமாதானம், என் உடம்புக்கு அதுதான் ஆரோக்கியம், என் முகத்துக்கு அதுதான் பிரகாசம். மொத்தத்தில் பரலோக பூலோக ஆசீர்வாதமே நீர் கொடுத்த சத்திய வசனம்தான் ஆவியானவரே அப்படின்னு ஆவியானவருக்கு கொடான கோடி சோத்திர துதிகன மகிமைகளை அடிக்கடி நான் பலமுறை சொல்வேன். அது எவ்வளோ சத்தியமான உண்மை இல்லைங்களா? ஆமென். ஏன் நான் இவ்வளோ சந்தோஷமாக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும், ஒரே அதிகாரத்தை, ஒரே வசனத்தை எத்தனை முறை நம்ம படிச்சுட்டு திரும்ப வாசித்தாலும் அதில் திரும்ப புதுசாக ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாங்க. புதுசாக ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தயவு செஞ்சு வருடத்தில் ஒரு முறையாவது வேதத்தை முழுசாக படித்து முடியுங்க. நீங்கள் 2 வாட்டி 3 வாட்டி 10 வாட்டி கூட வீட்டில் இருக்கிறவங்க படிங்க, அவ்வளோ நல்லதும். எவ்வளோதான் படிக்கணும்னு கணக்கு கிடையாது. அட்லீஸ்ட் வேலைக்கு போகிறவங்க ஒரு முறையாவது கூட வேதத்தை முழுசாக படிச்சிடுங்க. வேதம் நம்ம வாழ்க்கைங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் சத்திய வசனம். அது மட்டும் இல்லை, நம்ம எவ்வளோ சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, நம்முடைய கதாநாயகன், நம்முடைய ஹீரோ, நம்ம கர்த்தர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அவரை போலவே நம்மளும் மாறக்கூடிய அந்த காரியங்கள் நல்லா தெரியும் நம்மளுக்கு. அந்த சுபாவங்கள் எல்லாம் மாறும். கோபம், விரோதம், பகைமை, சண்டை, கசப்புத்தன்மை இல்லையா, அந்த மாம்சக்குரிய கிரியைகள் எல்லாம் அப்படியே அழிஞ்சின்னு வர்றத நம்மளால் பார்க்க முடியும். ஆவி நம்மளை அதிகாரம் பண்ணுறது நமக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம வேதத்தை வாசிக்கணுமே, வேறு எதுக்கும் வாசிக்கக்கூடாது.
சத்திய வேதம் வந்து ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படி வாழ தான் ஏசப்பா நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை, வேதம் வாசிக்க, ஜெபிக்க, தேவனை தேட, அன்பு காட்ட, மற்றவங்களை அன்பு காட்ட, மன்னிக்க, அந்த தேவனுடைய விசுவாசத்தில் வாழ வளர கர்த்தர் நிறைய இந்த வருடம் நிறைய எழுப்புதலை, ரட்சிப்புக்குள்ளாக அநேகரை நடத்த, பின்மாற்றத்துக்கு போடுறவங்கெல்லாம் திரும்பி வர, ஊழியத்தை விட்டவங்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாமல் அவங்கள எடுத்து யூஸ் பண்ண முடியாதவங்கள எல்லாரையும் கர்த்தர் எடுத்து யூஸ் பண்ண, இந்த மாதிரியெல்லாம் மகத்துவமான காரியங்களை இந்த வருடத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். துவக்கம், அதாவது மற்ற கர்த்தரை அறியாதவங்களுக்கு சுற்றி நம்ம முதல் நாள்லேருந்தே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமாம், நியூ இயர் முடிச்சுட்டு 2ஆம் தேதியிலேருந்து நியூஸை பார்த்தா ஐயோ கொடுமையாக இருக்குது. எதையுமே காதை கொடுத்து கேட்க முடியல, கண்ணால் பார்க்க முடியல. அந்த மாதிரி கொடுமைகள் 1ஆம் தேதியிலேருந்தே நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகம் முழுவதும் எப்படி இருந்தாலும் ஏசப்பா கரத்தில் இருக்கிற நமக்கு எல்லாம் நன்மைக்கு, விடுதலைக்கு, ஜெயத்துக்கு, மகிமையான காரியத்தை, சந்தோஷமான காரியத்தை செய்ய தான் நமக்கு கர்த்தர் இந்த 26வது வருடத்தை கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா, ஆமே. நான் வந்து படிச்சுட்டே வேதத்தை முடிச்சுட்டு திரும்ப நான் ஆதியாகமத்தில் வந்து திரும்ப நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு மகிமையான ஒரு காரியத்தை ஆச்சரியமாக பார்த்தேன். நான் நம்ம வேதத்தை முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தாக்கா ஆவியானவர் தான் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணுது வேதமே. வந்து இந்த பூமி வந்து ஒழுங்கின்மையும் ஃபுல்லு தண்ணியாகவும் இருளாகவும் வெறுமையாகவும் இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாங்க, நல்லா வாக்கிங் பண்ணின்னு இருக்காங்க. ஆவியானவருக்கு வந்த யோசனை தான் இந்த உலகம் பூமி உருவாக காரணம். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்கு இல்லாத இந்த பூமியை என்ன பண்ணுறாங்க, அழகாக ஒரு ஷேப்பில் கொண்டு வராங்க, உருண்டையான ஒரு ஷேப்பில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இருளை என்ன பண்ணுறாங்க, வெளிச்சமாக மாற்றுறாங்க. வெளிச்சமாக மட்டும் மாற்றாமல் அந்த இருளை வெளிச்சிலேருந்து தனியாக எடுக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வேதத்தை நீங்கள் படிங்க, 1ஆம் அதிகாரத்தை, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை, இருளில் வெளிச்சமாக்குறாரு. அப்படி வெளிச்சமாக்கிட்டு அப்படியே விடலை, அந்த இருளை வெளிச்சத்துலேருந்து தனியாக பிரிக்கிறாங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்காது. முழுமையான அந்த இருளை எடுத்துட்டா இன்னும் எவ்வளோ இருக்கும் பிரகாசம், இன்னும் பிரகாசமாக இருக்கும்ல. அதான் மாதிரி முழு வெளிச்சத்தை அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது வெறுமையாக இருக்குன்னு இருக்காங்க, ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, சம்பூர்ணமான அழகுபடுத்தி அதை என்ன பண்ணுறாங்க, நிறைவாக்குறாங்க. சம்பூர்ணமான நிறைவை இந்த உலகத்துக்குள்ளே பார்க்குறாங்க. அந்த விளைவு தான் ஆவியானவர் எங்கிருந்தாலும் ஆவியானவர் வரும்போது இருள் வெளிச்சமாகும். ஆவியானவர் வரும்போது ஒழுங்கு இல்லாததெல்லாம் ஒழுங்குபடுத்துவாங்க. ஆவியானவர் எங்கே இருந்தாலும் அங்கே வெறுமையாக ஒன்றும் இல்லாத இடத்துல பூரணமான காரியங்களை செஞ்சு ஆஸ்வதிப்பாங்க. அடுத்தது வந்து விடுதலை இல்லாத இடத்துல விடுதலையை கொடுக்குறாங்க. என்ன மகிமையான காரியம் பாருங்கள் ஆவியானவர் செய்கிறது. அதனால தான் நம்ம யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு இருக்கும். நாங்கள்
6 அதில் 8:36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்ம 2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்திய வசனமாகவும் ஆவியானவராகவும் குமாரனாகவும் இருந்து நம்மளை எந்த அளவுக்கு விடுதலை செய்கிறாங்க, ஜெயத்தை கொடுக்குறாங்க நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதுதான் நான் அப்படியே படிச்சுட்டே வரும்போது கர்த்தர் உலகத்தை படிச்சுட்டு பூமியை உண்டாக்கிட்டு இதெல்லாம் மகிமையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே மனிதனை படிச்சுட்டு விடலை. அவன் இருக்கிறதுன்னு ஒரு தோட்டத்தை படிக்கிறார் இல்லைங்களா? அதில் கொண்டு என்ன பண்ணுறாரு, அவராக தோட்டத்தை உண்டாக்குறாரு. சுகமாக இருக்கிறான். பிசாசு கீழ்ப்படியாத வரலையும் சுகமாக இருக்கிறாங்க 2 பேரும். ஏன் கர்த்தர் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க? நன்மை தீமையை அறிவித்துக்க அந்த கனியை ஏன் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வயசு வரணும்ன்ட்டு. ஏன்னா அவங்க அப்போ தான் ஒரு கர்த்தர் வாலிப வயசில் தான் அவங்கள உருவாக்குறாரு. அவங்க வாலிப வயசு தான் ஒரு நாள் அவங்களுக்கு. கர்த்தர் அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற வரலையும் இருந்துட்டு கர்த்தரே அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கர்த்தரே அவங்கள என்ன பண்ணியிருப்பார், ஒன்று சேர வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தர் படைக்கும் போது அவங்கள ஆணும் பெண்ணுமாவும் கணவன் மனைவியாகவும் தான் படைக்கிறாரு இல்லைங்களா? பரிசுத்தமான ஒரு சந்ததியை அவங்க மூலிமா உருவாக்கணும் அப்படின்றதுனால அதை வயசுக்கு இப்போ நம்ம பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முடியாது, கல்யாணம் பண்ண மாட்டோம். சட்ட விரோதமான செயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே தான் இங்கே கூட கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஏஜ் அவங்க அந்த திருமண வயசு வர வரலையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை சாப்பிட வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது ஒரு வேளை கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அதை கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம நமக்கு இவங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, நம்மளை எந்த அளவுக்கு இவங்க ஒரு தகப்பனா தாயாக மதிக்கிறாங்க அப்படின்னு கூட கர்த்தர் பார்த்துருந்துருக்கலாம் இல்லைங்களா? ஆமீன். அதை அப்படியே யோசித்து பார்த்தேன் நான். இப்போது அந்த பிசாசுக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்தால் இவங்க ஏஜ் அட்டன் பண்ணும் போது இவங்க கல்யாண வயசு வர்ற வரலையும் கர்த்தர் பார்த்து கர்த்தரே விவாகம் செஞ்சு கர்த்தரே அவங்கள ஒன்று சேர்த்து பரிசுத்த குழந்தை பிறந்திருந்தா தோட்டத்தை கர்த்தரையே பெருசு பண்ணிப்பார், விரிவு பண்ணியிருப்பார், பெருசாக்கியிருப்பார். 1 குழந்தையா 2 குழந்தையா 3 குழந்தையா அப்படி பரிசுத்த சன்னதி வர வர கர்த்தரையே தோட்டத்தை அவராக பெருசு பண்ணி 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 என்ன பண்ணியிருப்பார், இந்த பூமி முழுதுமே அழகாக செஞ்சுருப்பார். புரியுதுங்களா? ஆனால் இவங்க அந்த தப்பு கீழ்ப்படியாமல் இருந்தப்போ இந்த சாபத்தால் வந்த தண்டனையினால் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த தோட்டத்தை விட்டு போயிட்டு வெளியில் போய் நீ நிலத்தை பயன்படுத்து, நெத்தி வேர்வை சிந்தி வேலை செஞ்சு நீ பூமியை பயன்படுத்துட்டார். 2க்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நம்ம சொந்த கடையில் சொந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கும் வெளியில் போய் மற்றவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதை மாதிரி தான் அங்கே மாறுது. அப்போ நான் அதை அப்படியே யோசிச்சுட்டு வந்தேன் இல்லைங்களா? அது மகிமான ஆழமான காரியங்கள் அதை நான் பார்த்து வியந்தேனா. அதை படிக்க 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 ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் அவ்வளோ அழகாக வருது. நீங்கள் அப்படியே காயின் கிட்ட வந்தாக்கா ஆபேலுக்கும் காயினுக்கும் நீங்கள் நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம்ல விசுவாசத்தை குறித்து. அது நீங்கள் ஒரு கேரக்டரும் நம்ம தனியாக அதில் எடுத்து பார்த்தாலே நல்லா மகிமையான காரியத்தை வேதத்துலேருந்து கற்றுக்கலாம். முதல் பேரே ஆபேலை தான் கொடுத்துருக்குறாங்க. ஆபேல் விசுவாசித்து தன் தலையீற்றுகளில்
கொழுமையானதெல்லாம் தேடி கர்த்தருக்கு பலியிடுறானாமா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், காயின்னு பயிர் நெல்லுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர்க்கு அதை வந்து போடுறதுக்காக எடுத்து வைப்பாங்கல்ல, அதையெல்லாம் என்ன பண்ணுறான், காயின் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, அதை விற்கிறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்கும் பாருங்க, அதை எடுத்துகிட்டு போய் பலியிடுறான் காயின்னு. அதே மாதிரி நல்ல பயிர், கொழுமையானது பயிர், வித நெல், பழங்களிலோ காய்கறிகளிலோ பயிர் வகைகளிலோ. ஆனால் ஆபேல் அப்படி பண்ணல. ஆபேல் என்ன பண்ணுறான், தலையீற்று அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் அது வந்து பயிராகும், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அது குட்டி போடும், இன்னும் அது விற்றாக்கா அதிகமாக காசு வரும். அதை மாதிரியும் நல்ல கொழுமையாக இருக்கிறதையும் என்ன பண்ணுறான், கர்த்தருக்கு கொடுக்குறான். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கு. அவன் வந்து கர்த்தர் கொடுத்ததை பார்க்கல, கொடுத்தவரை பார்க்குறான். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குற கர்த்தரை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தாருன்னா நல்ல வேலையை பார்க்கக்கூடாது, அந்த நல்ல வேலையை கொடுத்த நல்ல தெய்வத்தை பார்க்கணும். நல்ல ஒரு பாஸ்டர், ஊழியர்கள் அப்படி நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்குறாங்கன்னா நல்ல ஊழியரை வந்து நம்ம பார்க்கக்கூடாது, அந்த நல்ல ஊழியக்காரை கொடுத்த நல்ல கர்த்தரை பார்க்கணும். நல்ல விசுவாசிகளை கர்த்தர் கொடுப்பாரு, நல்ல விசுவாசிகளை பார்க்கக்கூடாது ஊழியர்கள், அந்த நல்ல விசுவாசிகளை கொடுத்த கர்த்தரை பார்க்கணும். அப்போ நமக்கு அது அப்பா அம்மா இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், இல்லை எந்த விதமான ஆசீர்வாதம் எதுவாக இருக்கலாம், அது எல்லாமே கொடுத்ததை பிடிச்சிக்கிட்டு அதை கொடுத்த நல்ல தேவனை நம்ம விடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ரெண்டாவது. அது கொடுத்தவரை தான் நம்ம, அவர் பாதத்தை தான் நம்ம பிடிக்கணும், அவருக்கு தான் நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், இதுக்காகலாம் அவருக்கு தான் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். இதை தான் செய்ய ஆதாம் ஏவாள் தவறிட்டாங்க, காயின் தவறிட்டான். இதெல்லாம் கொடுத்தவர் கர்த்தர் தானே, நம்ம அவரு தானே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு பார்க்காம ஆதாம் என்ன பண்ணிட்டான், ஏவாளை பார்த்துட்டான். பார்த்ததும் இல்லாமல் என்ன சொல்கிறான், நீ கொடுத்தல, அந்த பொண்ணு தான் எனக்கு இது கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னுடைய மாம்சத்திலும் மாம்சம் எலும்பிலும் எலும்பாக இருக்கிறாவ அப்படின்னு சொன்னவன் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த மனைவி ஸ்தானம் அவளுக்கு போயிட்டு, நீ கொடுத்த பொண்ணு தான் எனக்கு கொடுத்தா அப்படின்றான் பாருங்க. அந்த இடத்துல அங்கே என்ன பண்ணுது, உறவு, அந்த பாண்டு பிரியுது. நல்லா தெரியுதுங்களா? அப்போ நம்ம எப்போ நமக்கு கொடுத்ததை கர்த்தர் கொடுக்குற பெஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பெஸ்ட்டானவரை, ரொம்ப ரொம்ப நல்ல தேவனை கொடுத்தவரை நம்ம விடுறோமோ, அங்கே தான் நம்மளுக்கு வந்து டேஞ்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஏசப்பாவை யாருக்கும் மேலே வைக்கக்கூடாது. இதெல்லாம் கொடுத்த நல்லவருக்காக நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் தரிசனத்தை பார்த்தேன், வானத்தில் வந்து ஏசப்பாவை பார்த்தேன், அங்கே ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பா வந்து வந்துட்டே இருக்கிறாருன்னு சொன்னாரே, சீக்கிரம் வருகிறேன்னு வேதத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வானத்தில் ஒரு இன்விடேஷன் வந்து இது நான் சீக்கிரமாக வந்துட்டே இருக்கேன்னு கர்த்தர் சொன்னாங்க. இப்போ வந்து வானத்தில் மனிதகுமார அடையாளம் வானத்தில் காணப்படும் கர்த்தர் வர அந்த கால நேரங்களில் அப்படின்னு வேதம் சொல்லுது.
அப்போ வானத்தில் மனிதகுமார் அடையாளத்தை நான் பார்க்குறேன். அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்படுறத நான் பார்த்தேன். அதை வந்து அக்கம் பக்கம் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்கிறேன், பாருங்கள் ஏசப்பா வானவர்லேயும் வந்துட்டாங்க, எனக்காக மட்டும் இல்லை உங்களுக்காக கூட ஏசப்பா ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூட ஏசப்பா விசுவாசிச்சாக்கா நீங்கள் கூட அவரோட எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்ட்டு நான் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்கிறேன். எப்பயும் சொல்கிறது தானே அது. அப்படி சொல்லிவிட்டு நான் ஏசப்பாவை பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வலு சிற்பம். அந்த வலு சிற்பம் என்ன பண்ணுது, என்னை கோபமாக பார்க்குது. ஏன்னா ஏசப்பாவோட சத்தியத்தை உண்மை சாட்சி ஏசப்பாவுக்கு நான் ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த கோபத்தில் நான் பார்க்குறேங்க. வானத்தில் ஒரு தலையாக இருக்கிறது நிறைய தலையாக மாறிட்டு அப்போ அது என்னை பார்த்த பார்வை இருக்கு, அவ்வளோ கோபமாக என்னை பார்க்குது. நான் கொஞ்சம் கூட பயப்படாமல் அது என்னை எப்படி பார்க்குதோ அதே மாதிரி நானும் மாறுறேன். அந்த பார்வை, அந்த கோபம், அந்த வெறியம் அதை விட டபுளாக வருது எனக்கு கோபம். அதான் மாறி நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன், சும்மா கூட இல்லை, அதை பார்த்து நான் சொல்கிறேன் கை வச்சு, உன்னால் பிசாசு உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அதை விட கோபமாக நான் அதை பார்த்து சொல்கிறேன். அது அப்படியே மறைஞ்சி போகுது. இதை வந்து நான் இந்த தரிசனத்தை பார்த்தேன் இல்லையா, அப்போ எனக்கு தெரிஞ்சது ஏசப்பா வந்து சீக்கிரமாக என்ன பண்ண வாசற்படியில் இருக்காங்க, சீக்கிரமாக வந்துட்டே இருக்கிறேன்னு சொன்னவங்க வாசற்படியில் இப்போ இருக்காங்க, எப்போனாலும் கர்த்தர் தட்டுவாங்க. அதாவது அந்த ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது. அதை நான் திரும்ப அதை வந்து நான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் படிக்கும்போது இவ்வளோ நாளாக அது வந்து இஸ்ரவேலர்களை மட்டும்தான் அதில் இருக்குது அப்படின்னு நான் படிச்சுருந்துருக்கேன். அதை தெளிவாக படிக்கும்போது யோவானுக்கு யோவானுக்கு தானே அதை காமிக்கிறாங்க. யோவானுக்கு காமிச்ச அந்த தரிசனத்தை தான் அதை தான் எனக்கு திரும்ப காமிச்சிருக்காங்க கர்த்தர். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே தான் யோவான் பார்த்ததே தான் நானும் பார்க்குறேன். அப்போ தான் தெரியுது வெறும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்லை, சபைக்காகவும் அதை காமிச்சிருக்காரு அப்படின்னு. அந்த இடத்துல ஸ்திரீன்றது வந்து உலகத்தையும் குறிக்கும். அந்த 12ஆம் அதிகாரத்தில் வந்து இஸ்ரவேலர் குறிக்குது. அந்த ஸ்திரீ ஒரு இரும்பு ஆண் பிள்ளையை பெற்றால் அது வந்து இரும்பு கொள்ளால் உலக ஆளுகை செய்யும். அது வந்து கர்த்தரை குறித்து தான், இஸ்ரவேலரை குறித்து தான் அது சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து அப்படியே 12 தொடர்ந்து அங்கே நீங்கள் கடைசியில் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் நீங்கள் 14லிருந்தே படிச்சிங்கன்னா தெரியும். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுசர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சன்னதியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிடுச்சு அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இதை தான் வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, 2 விதமாக காமிக்கிறாங்க. இஸ்ரவேலர் எடுத்துக்கொள்ளப்படுறதும் சபை எடுத்துக்கொள்ளப்படுறதையும் அங்கே காமிக்கிறாங்க. இந்த வலு சிற்பம் என்ன பண்ணுது, சாட்சி சொல்கிற சாட்சி சொல்கிறாங்க ஏசப்பா அந்த ஸ்திரியை கொல்ல பார்க்குது, ஆனால் முடியல. இஸ்ரவேலர்களையும் தேசத்தையும் ஒன்றும் பண்ண முடியல, சபையாகிய நம்மளையும் ஒன்றும் செய்ய முடியல. கைவிடப்பட்டிருக்காங்க பாரு.
அவங்க கிட்ட போது தன்னுடைய கோபத்தை முழுசா காமிக்க. 12ஆம் அதிகாரத்தில் தான் கைவிடப்படுறவங்கள நம்ம பார்க்குறோம். நம்ம முன்னாடியே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நம்ம இல்லைங்களா, தியானிச்சிருக்கோம். அதை 4ஆம் அதிகாரத்தில் நம்ம 8ஆம் அதிகாரத்துலேருந்து சபையை பார்க்க முடியாது. 8ஆம் அதிகாரத்தில் அந்த அரை மணி நேரம் அமைதியாக இருந்ததில்ல, அப்பா கர்த்தர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது அந்த சாத்தான் கீழே தள்ளுறதுக்கும் நம்ம போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அது கைவிடப்படுறவங்களுக்கு தன்னுடைய கோபம் முழுசுமே காட்டுதுன்னு அப்படி நம்ம பார்க்குறோம். 8ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம சபைகளை பார்க்காத 12ஆம் அதிகாரத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை பார்க்குறோம். கைவிடப்பட்டவங்கள அவங்க 14ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்தா அங்கே கண்டினியூவாக என்ன எனக்குது உபத்திரவங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்கே 19ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தா தான் பரலோகம் திறக்கப்பட்டு மொத்தமாக என்ன பண்ணுறோம், பெரிய ஒரு ஆரவார சத்தத்தை என்ன பண்ணுறோம், பரலோகத்தில் கேட்குறத நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 19:1 இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே மகா பெரிய ஒரு ஆரவார சத்தம் அங்கே கேட்குது. அதாவது இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவங்க, மறித்து உயிரோட போனவங்க, உயிரோடு இருந்து உயிரோட போனவங்க, கைவிடப்பட்டவங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க, இஸ்ரவேலர்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க, உபத்திரத்தில் கைவிடப்பட்டவங்க. இந்த இஸ்ரவேலர்களும் கைவிடப்பட்டவர்களும் ஒன்றாவே என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அல்லேலூயா, ஆமென். அதை நானே யோசித்து பார்த்தேன். ஆமாம், இது இப்போ நடந்துட்டு இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2023 அக்டோபர் 7ஆம் தேதி அந்த பாலஸ்தீன தீவிரவாதிகள் இஸ்ரேவேலர்களை கொடுமையாக அடித்து சித்திரவதை செஞ்சு இல்லைங்களா, கொலை செஞ்சு, சின்ன பிள்ளைங்க, கர்ப்பிணிங்க, வயசானவங்க நல்லான்னு கூட பார்க்காம கொடுமையாக அவங்கள சித்திரவதை செஞ்சு சாகடித்து மீதி இருந்த பேர் என்ன பண்ணுறாங்க, 250 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கைதிகளாக, இல்லையா. அப்போ இருந்து இப்போ வரலையும் இஸ்ரவேலர் எல்லாவற்றிலும் ஜெயிச்சுட்டு வராங்க. உலகமே வியந்து பார்க்குறாங்க. ஐயோ, உலகம் வியந்து பார்க்குதா இல்லையோ, நான் வியந்து பார்க்குறேங்க. அது மாதிரி நம்ம மகிமையான ஜெயத்தை பார்த்துட்டு வரோம். கீழே மட்டும் அந்த ஜெயம் கிடையாது, வானமண்டலத்தில் கூட வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத அசுத்தாவிகளோட மிகாவேல் அவர் தூதர்களும் சாத்தானுடைய தூதர்களும் இப்போ 2 வருஷமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அதில் கீழேயும் இஸ்ரவேல் ஜெயிக்கும், வானமண்டலத்திலும் மிகாவேல் ஜெயிச்சு சாத்தானை கீழே தள்ளும் போது தான் நம்ம எடுத்துக்குவோம் ஒரு நிமிஷத்தில். அதை தான் கர்த்தர் எனக்கு காமிச்சிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதுக்குள்ள தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஊழியத்தை, நம்ம செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை, திட்டத்தை, பரலோக சித்தத்தை இந்த பூமியில் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை செஞ்சு நிறைவேற்றி முடிக்கணும். அது நமக்கு இந்த வருடம் துவக்கம். அதனால் நம்ம ஒரு மனதோட ஒற்றுமையாய் தேவனுடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் தெய்வ சித்தத்தை செய்ய நம்ம ஒன்று சேர்ந்து ஜபத்தினாலும் செய்கையினாலும் அதை நம்ம செய்து முடிக்கணும். ஆவியானவர் அதுக்கு மகிமையான காரியங்களை, மூடியிருந்த கதவுகளை எல்லாம் திறந்து மகிமையான அவருடைய சமூகம் நம்ம முன்னாடி போயிட்டு எல்லாத்திலையும் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா, ஆமென். மகத்துவமான காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில், ஊழியத்தில், குடும்பங்களில் கர்த்தர் செய்ய போகிறாங்க. மகிமையான சாட்சியை நம்ம வருட கடைசியில் சொல்லுவோம். நம்முடைய ஸ்தானங்கள் கூட கர்த்தர் வேறையாக மாற்றி வச்சிருக்கிறத முதல் மாத தொடக்கத்திலிருந்தே நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அல்லேலூயா, ஆமென். உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க.
உலகம் எப்படி இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறோம். நமக்கு எப்போவுமே கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது எல்லா காலத்திலும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் எல்லாவற்றிலையும் மகிமையான காரியத்தையும் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்போ சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் எப்போ சந்தோஷமாக இருந்து தேவ சித்தத்தை நான் செஞ்சு முடிக்கலாம். அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறந்து நாம் அவரோடும் அவர் நம்மோடும் மிகப்பெரிய ஒரு போஜனம் விருந்து இருக்குது. அதை ஒரு நாள் நம்ம யாரும் விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். அது எனக்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் ஜெபிங்க. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரையிலும் இருப்பதாக. ஆமென்.